ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை மறந்தும் கூட இந்த காரியங்களை செய்து விடாதீங்க. மீறி செய்தீங்கன்னா கஷ்டம் வீடு தேடி அழைத்து வந்துடும். ஸோ கஷ்டம் வீடு தேடி அழைத்து வராமல் இருக்க நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன காரியங்கள் செய்து விடக்கூடாதுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். நாளைய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நாளை நாள் மார்கழி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை. நாளைய இந்த மார்கழி மாத செவ்வாய்க்கிழமை அஷ்டமியும் வந்திருக்கு. அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாள். பைரவரை வழிபாடு செய்யறதுக்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னா அஷ்டமியை சொல்லலாம். அஷ்டமி அன்னைக்கு பைரவரை யார் வழிபாடு செய்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஆக்சுவலி 5 ரூபாய் வைத்து ஒரு சிறப்பு பரிகாரம் ஒன்று செய்யணும். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் இருக்கிறதுக்கேற்ப அஷ்டமியில் நாளை நாள் பைரவரை அந்த 5 ரூபாய் வைத்து பரிகாரம் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு மாறும். ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த சிறப்பான நாளில் மறந்தும் கூட சில காரியங்களை செய்து விடக்கூடாது. அப்படி செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே கஷ்டத்தை வீடு தேடி வர வைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கஷ்டத்தை வீடு தேடி வராமல் இருக்கிறதுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் கஷ்டம் வீடு தேடி வராமல் இருக்கும். சரி வாங்க, அப்படி என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு புனிதமான நாளாக சொல்லப்படுது. அதுவும் மார்கழியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை எக்ஸ்ட்ரா ஒரு புனிதமான நாள். இந்த நாளில் மறந்து கூட சில காரியங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கஷ்டங்களை நாமளே வெத்தலை பாக்கு வைத்தது போல ஆகிவிடும். அதனால் இந்த ஒரு சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்ல, அது என்ன காரியங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மங்களகரமான நாளாக செவ்வாய்க்கிழமை நாளானது குறிப்பிடப்படுது. செவ்வாய்க்கிழமை நாளில் சில காரியங்கள் மறந்தும் செய்யக்கூடாது. சில காரியங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்தால் செல்வ வளம் பெருகும். அதே சமயம் சில காரியங்கள் செய்தால் வீடு தேடி கஷ்டமும் வரும். இது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அப்படி செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இதை பார்க்குறது முக்கியம் கிடையாது. நாளை செவ்வாய்க்கிழமை இதை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் கரெக்டாக இதை தெரிஞ்சு நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கிழமை ஆதிக்கம் நிறைந்திருக்கும். அவ்வாறு செவ்வாய்க்கிழமை ஆதிக்கம் நிறைந்திருப்பது செவ்வாய் கிரகத்திற்கு தான். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மை நிற உடையவர். இவர் நம்மளுடைய லைஃப்பில் எதில் ஒரு இதாக இருப்பார்னா, நம்மளுடைய இரத்தத்திற்கு காரகமாக இருப்பார். நம்மளுக்கு ஆற்றல் வலிமை சக்தியை கொடுப்பராகவும் செவ்வாய் பகவான் திகழ்கிறாரு. இவருடைய ஆசி நமக்கு இருந்தால் தான் தைரியம் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். இவருடைய ஆசி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோழையாக இருப்போம். அதனால் இவருடைய ஆசி ரொம்ப முக்கியமான ஆசி. செவ்வாய் பகவானுடைய அருள் மட்டும் கிடைத்து விட்டால் நமக்கு வீடு மனை கார் போன்றவை வாங்கக்கூடிய யோகெல்லாம் எளிதாக கிடைத்துவிடும். ஆகவே செவ்வாய் பகவானுடைய அருள் எப்பொழுதும் நமக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு நாம் செவ்வாய்க்கிழமையில் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம். அவருடைய கடைக்கண் பார்வை கிடைத்து விட்டால் போதும், நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். வீடு நிலம் இதெல்லாம் வாங்கி செல்வத்திற்கு அதிபதியாக நாம் மாறலாம். ஆகவே செவ்வாய்க்கிழமை ஒரு சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தால் செவ்வாய் பகவானுடைய அருள் குறைந்து வறுமையானது நமக்கு ஏற்படும். அதாவது செவ்வாய்க்கிழமை ஒரு சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தால் செவ்வாய் பகவானுடைய அருள் குறைந்து வறுமை ஏற்படும். அப்போ செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆற்றல் வீரம் வலிமை போன்றவற்றை தரக்கூடியவர் ஆங்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் தான். ஆகவே நவக்கிரகங்களில் முதன்மையானவராக செவ்வாய் கிரகத்தை நாம் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வாறு செவ்வாய் கிரகத்துக்கு உரியராக இருப்பவர் கடவுளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னா முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல்
செவ்வாய்க்கிழமை அனுமான வழிபடுவதற்கு சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள், அனுமன் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். பெரிய அளவில் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும் ஆன்மீக வழிபாடு செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற நாளாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் வணங்கக்கூடிய இந்த தெய்வம் நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதோடு அவைகள் நமது வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு அருள் புரிகிறாங்க. இந்த காரணத்தினால தான் இந்த தினம் பணப்பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது நாளைய செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாளாக கருதப்படுதில்ல. இந்த நாளில் நம்ம பணத்தை கொடுக்கறதும் செலவு பண்ணுவதும் ஆபத்து என்று சொல்லப்படுது. அதனால் நாளை தினத்தில் உங்களுடைய சேவிங்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு செய்வதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நாளை நாள் பணத்தை கொடுப்பதையும் தவிர்த்துக்குங்க. பணம் உங்களுக்கு வரவா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறினா பிரச்சனை இல்லை, பணம் ஏறாமல் நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு பிரச்சனை. ஸோ பணம் கொடுப்பதை முற்றிலும் தவிர்த்துக்குங்க. மெயினாக நாளை நாள் செலவு செய்வதை தவிர்த்துக்குங்க. தேவையான செலவாக இருந்தால் பண்ணுங்க, தேவையற்ற அனாவசிய செலவை தவிர்த்துக்குங்க. இது நாளை நாள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்ததாக நாளைய செவ்வாய்க்கிழமை இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்குவது அசுப காரியமாக பார்க்கப்படுது. ஆக்சுவலி இரும்பு சம்பந்தமான மனையில் கூட நாம் நாளை நாள் எதுவும் வாங்கக்கூடாது. இரும்புன்னு சொல்லப்பட்ட எந்த பொருளும் நாளை நாள் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வெத்தலை பாக்கு வைத்து கஷ்டத்தை வான்னு சொல்கிற மாதிரி. அதனால் தயவு செய்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களையும் நாளை நாள் வாங்காதீங்க. இது அசுப காரியமாக பார்க்கப்படுது. தயவு செய்து இதை தவிர்த்துக்குங்க. அப்புறம் நிலம் வீடு வாங்குவதாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் அதை செய்வதை தவிர்க்கணும். வாங்கிறதுக்குன்னு ஒரு நல்ல நாள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய்க்கிழமைனா நீங்கள் வாங்கலாம். மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்படும். ஸோ நாளை நாள் அப்படி வாங்குற மாதிரி ஐடியா இருந்தது, நாளை நாள் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்குங்க. புதன்கிழமை கூட பண்ணலாம், நாளை நாள் பண்ண வேண்டாம். நாளை நாள் சும்மா வீடு நிலலாம் பார்க்க போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வாங்கிறதாக இருந்தால் நாளை நாள் அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இவ்வாறு நீங்கள் நாளை நாள் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் வறுமை, நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுது. ஸோ அந்த வாய்ப்புள்ளதாக கருதப்படுவதை நாம் வெறும் இதாக நினச்சிக்கூடாது. அதாவது இது சும்மா அப்படிங்கிற மாதிரி வெறும் இதாக நினச்சிக்கூடாது. கண்டிப்பாக நாளை செவ்வாய்க்கிழமை நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மீறி செய்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் வறுமை, நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாளை நாள் உஷாராக இருங்க. அதுக்கப்புறம் நாளை செவ்வாய்க்கிழமை கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வாங்கிறதோ, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது பொருட்களை அணிகிறதோ தயவு செய்து கூடாது. நாளை நாள் இந்த செவ்வாய்க்கிழமை செம்மை நிறத்தில் இருக்கிறதுனால நாளை நாள் கருப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடாது. எனவே நாளை தினம் நிறம் என்ன இது பயன்படுத்தினா சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். சிவப்பு நிற ட்ரெஸ் என்கிட்ட இல்லைங்கிறவங்க சிவப்பு நிறத்தில் கைக்குட்டையாவது வைத்துக்குங்க, அதெல்லாம் நாளை நாள் பலனளிக்கும். இல்லைனா சிவப்புக்கு பல்ல ஆரஞ்சு நிறம் கூட நாளை நாள் பயன்படுத்தலாம். நாளை நாள் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா தோஷம் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஸோ தோஷ தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய இந்த நிறங்களை பயன்படுத்துங்க. அதே போல் நாளைய செவ்வாய்க்கிழமை கண்ணாடி சம்பந்தமான பொருட்களை வாங்குவதும், கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்களை மற்றவர்களுக்கு பரிசளிப்பதும் உங்களுக்கு பண நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அதையும் பண்ணாதீங்க. அதே போல் அழகு சாதன பொருட்கள், அசைவ உணவுகள் இவற்றை வாங்குவதும் உங்கள் குடும்பத்திற்கு வீண் விரயத்தையும் பண கஷ்டத்தையும் கொடுத்து விடும். எனவே செவ்வாய்க்கிழமை இவற்றை நீங்கள் பண்ணுவதையும் தவிர்த்து விடுங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை புது ஆடை உடுத்தினால் அதிகம் உங்களுக்கு பணம் சேரும். தான தர்மங்களை செவ்வாய்க்கிழமை செய்தால் புண்ணியம் அதிகரிக்கும். முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் செழித்து ஓங்கும். வீட்டுடைய பூஜைறையில் செவ்வாய்க்கிழமையில் நாளை நாள் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கேற்றி லக்ஷ்மியை வழிபாடு செய்தீங்கன்னா இதன் மூலம் செல்வ வளம் பெருகும். இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது. நம்பிக்கையாக சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் நாளை நாள் செய்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி நாளை நாள் நீங்கள் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நாளை நாள் மறந்தும் செய்யாதீங்க. அதை ஞாபகம் வச்சு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும், ஓகேவாக இருக்கும். ஸோ நாளை நாள் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
நீங்கள் இதை தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.